பொங்கல் பண்டிகையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரொக்க பரிசு. தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. உதயநிதியை முதல்வராக்கும் மு.க.ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்றும் விமர்சனம். मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. பாஜக அதிமுக கூட்டணி இயல்பான கூட்டணி என அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை. एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेचुरल अलायंस है. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலநிலை நிலவுவதாக அமித்ஷா விமர்சனம். தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக கடைபிடிப்பது போலி மதசார்பின்மை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பீகார் திருவனந்தபுரத்தில் வீசிய காற்று தமிழகத்திலும் வீசும் என நம்பிக்கை. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீச போகிறது. தமிழகத்தில் முதல்வரே பொய் சொல்லும் அவல ஆட்சி நடப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. கல்லா கட்டுவதில்தான் தமிழகம் நம்பர் 1 என்றும் விமர்சனம். மகன், மருமகன், முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1 இருக்கின்றோம். அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் 1 இல்லைங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. கூட்டணி விவகாரம், தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஐடி மாணவர்கள் உட்பட 10 லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி கே. பழனிசாமி நம்பிக்கை. குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். புதிய பெயரில் திட்டத்தை அறிவித்து திமுக அரசு ஏமாற்று வேலை செய்கிறது என குற்றச்சாட்டு. பழைய ஓய்வு திட்டம், ஆனா ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பெயரை மாத்தி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்ற அறிவிப்பு விஜயின் பெருந்தன்மையை காட்டுவதாக சீமான் கருத்து. விஜய் தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் திடீர் மாற்றம். பெரியாரை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு சீமானின் அரசியல் ஏதுவாக அமையக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல்.
தன்னை இளம் தலைமுறைக்கு ஒரு பெரியார் என்று கூறியதற்காக நன்றி தெரிவித்த திருமாவளவன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 9,14,000 பேர் விண்ணப்பம். பெயர் நீக்குவதற்கு 13,457 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பன்னிரண்டு நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். தென் மாவட்டங்களிலிருந்து படையெடுத்த வாகனங்களால் சென்னை திருச்சி சாலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது. திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தல். அடிக்காதே அடிக்காதே இடைநிலை ஆசிரியர் வெற்றில் அடிக்காதே. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். சென்னையில் அதிகாலை வேளையில் நிலவும் பனிமூட்டம் மேலும் நீடிக்கும். பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 36 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருகிறது. தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்கா வெனிசுலா மோதல் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இந்தியா வலியுறுத்தல். வெனிசுலாவில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். வெனிசுலாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க சிறையில் அடைப்பு. மதுரோ கைதான நிலையில் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் நியமனம். வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் உயிரிழப்பு. பதற்றமான சூழலை தவிர்க்க புதிய அரசு முயற்சித்து வருவதாகவும் தகவல். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. எல்லைகளில் ராணுவத்தை குவித்து பாதுகாப்பை அதிகரிக்கும் கொலம்பியா. வெனிசுலாவை தொடர்ந்து மெக்சிகோ, கியூபா, கொலம்பியாவை குறிவைக்கும் ட்ரம்ப். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக அண்டை நாடுகள் மீது மறைமுக குற்றச்சாட்டு.